வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு உங்கள் கார்டு ரத்தாகாமல் இருக்க சில விதிமுறைகளை பின்பற்றணும். என்னென்ன விதிமுறைகள் எல்லாமே நீங்கள் பின்பற்றினா உங்கள் கார்டு ரத்தாகாமல் இருக்கும். 2026 ரேஷன் கார்டுடைய புதிய விதிமுறைகள் உங்கள் கார்டை ரத்தாகாமல் இருக்க எப்படி தடுப்பது, இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். புதிய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கான காரணங்கள், கார்டு ரத்து செய்யப்படுவதற்கான காரணங்கள், இதற்குண்டான ஆலோசனைகளும் தீர்வுகளும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். புதிய ரேஷன் கார்டு நிராகரிக்கப்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, கேஸ் புக்கை பயன்படுத்துவதில் இருக்கிற சிக்கல்கள். புதிய கார்டின் விண்ணப்பிக்கும் பொழுது கேஸ் புக்கை பயன்படுத்தலாம். ஆனால் அதன் பின் விவரங்கள் தவறாக இருந்தாலோ அல்லது முறையாக பயன்படுத்தாமல் இருந்தாலோ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஒரே முகவரியில் பல கார்டுகள் இருந்தால், வீட்டில் அல்லது ஆதாரில் ஒரு முகவரி இருந்தாலும் முகவரியில் ஒன்றுக்கு மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் இருக்க அனுமதி இல்லை. அவ்வாறு விண்ணப்பித்தால் அவை ரத்து செய்யப்படும். உடனடியாக அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஆதார் மற்றும் மொபைல் எண் இணைப்பு. ஆதார் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் விண்ணப்பத்திலும் இருக்க வேண்டும் என அந்த எண் ஏற்கனவே வேறு ரேஷன் கார்டில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் விண்ணப்பம் முழுமையாக நிராகரிக்கப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. இந்த மொபைல் எண். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த மொபைல் எண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கார்டு எல்லாமே ரிஜெக்ஷன் ஆகுது. இதை தயவு செய்து சரி பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. கார்டு ரத்து செய்யப்படுவதற்கான காரணங்கள், ரீசன் ஃபார் சடன் கேன்சலேஷன். குறைந்தபட்சம் 2 உறுப்பினர்கள் இருக்கணும். தற்போதைய விதிமுறையின்படி ஒரு ரேஷன் கார்டில் குறைந்தபட்சம் 2 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். ஒருவன் மட்டும் இருந்தால் அந்த கார்டு ரத்து செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு கோரி நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த அப்டேட். தற்பொழுது கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் அரசு வழங்கியுள்ள எச்சரிக்கைகளை இந்த தகவல் விளக்கும். குறிப்பாக ஒரே வீட்டு முகவரியில் பல குடும்ப அட்டைகள் வைத்திருப்பது விண்ணப்ப தகுதி இழப்புக்கு வழிவகுக்கும். விண்ணப்பங்களின் பொழுது எரிவாயு இணைப்பு குறித்த விவரங்களை சரியாக கையாள வேண்டும். ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண் வேறொரு கார்டில் இருக்கக்கூடாது என்பது அவசியம். மேலும் குடும்ப அட்டையில் குறைந்தது 2 நபர்கள் இருத்தல் ரொம்ப அவசியம். இவ்வாறு இருந்தால் ரத்து நடவடிக்கை தவிர்க்க தகுதியுள்ள உறவினர்களின் அட்டையில் இணைத்து கொள்ளுமாறு அறிவிக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 2 நபர்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கணும். தற்பொழுது விதிமுறைகள் இப்படி, ஒரு ரேஷன் கார்டில் குறைந்தபட்சம் 2 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். ஒருவர் மட்டும் இருந்தால் அந்த கார்டு ரத்து செய்யப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு. உறுப்பினரின் மறைவு அல்லது மாற்றம். குடும்பத்தில் இருவர் இருந்து அதில் ஒருவர் தவறிவிட்டால் மீதமுள்ள ஒரு நபருக்கான ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம். ஏனெனில் ஒருவருக்கு மட்டும் ரேஷன் கார்டு வழங்கும் திட்டம் தற்பொழுது கிடையாது. அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. தீர்வுகள் மற்றும் மேல்முறையீடுகள். இதில் என்னென்ன மேல்முறையீடுகள் செய்ய வேண்டிய தீர்வுகள் தான் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். ரத்தாகுவதை தவிர்க்கும் வழிமுறைகள். குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. தற்பொழுதைய விதிமுறைகளின்படி ஒவ்வொரு ரேஷன் கார்டில் குறைந்தபட்சம் 2 உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்ட சொல்கிறாங்க. 2 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். ஒருவர் மட்டும் இருந்தால் அந்த கார்டு ரத்து செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உறுப்பினர் மரணம் மற்றும் அதில் தீர்வு. உறுப்பினர் மரணம் அடைஞ்சிட்டாங்க, அது தீர்வு பார்த்திங்கன்னா அதுதான் தீர்வு. சரியான உறுப்பினர்கள் இல்லை அப்படின்னா புதிய உறுப்பினர்களை சேர்த்தணும். கார்டில் ஒரு நபர் மட்டும் இருந்தால் பட்சத்தில் ரத்து செய்யப்படுவதை தடுக்க நெருங்கிய உறவினர்களை, சித்தப்பா, மாமா போன்ற உறவினர்களில் கார்டில் இணைத்துக் கொள்வது பொருட்களை பெறலாம். மேல்முறையீடு செய்யும் வசதி. தகுதியுள்ள கார்டுகள் தவறுதலாக ரத்து செய்யப்பட்டால் உயர் அதிகாரியிடம் மேல்முறையீடு செய்து கார்டை மீண்டும் பெற வழிவகுக்கும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. இந்த விதிமுறைகள் எல்லாமே பின்பற்றினால் ரேஷன் கார்டு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு ரத்தாகாமல் இருக்கும். மறுக்கப்படாமல் இருக்கும். இந்த வழிகாட்டுதலை பின்பற்றுறது ரொம்ப அவசியங்க. ரேஷன் கார்டை வச்சு தான் அடுத்தடுத்த ஆட்சிகளில் 5000 10,000 அமௌண்ட் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.